Hi friends, நம்ம இன்னைக்கு இது ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை பண்ண போறோம். நான் ஒரு 1/2 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன். நல்லா ஒரு 2 hours நல்லா ஊற வச்சு தண்ணி ஃபுல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். வாழைப்பூ எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அதாவது 3 வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு 15 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மாவா நம்ம இப்போ அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வெறும் கடலைப்பருப்பு ஒரு 2 கை எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மீதமுள்ள எல்லாத்தையும் நம்ம நல்லா கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய், இது 15 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு பட்டை, ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்லா கோர்ஸாக நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணி ஊற்றாம கோர்ஸாக ஃபஸ்ட் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம அந்த கடலைப்பருப்போட நம்ம சேர்த்துடலாம். அதோட ஃபஸ்ட் நம்ம இதை சேர்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பு அரைக்க போகிறோம். கடலைப்பருப்பு இது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். மாவு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை. நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம அரைச்சி அந்த கடலைப்பருப்பு அந்த மிளகாயோடு நம்ம எல்லாம் சேர்த்து அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வாழைப்பூ அரைக்க போகிறோம். வாழைப்பூவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கக்கூடாது, சும்மா பல்ஸ் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். அதையும் நம்ம அந்த கடலைப்பருப்போடு நம்ம ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் நான் நல்லா முதல்ல ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் சூடாகட்டும். நம்ம மாவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சதோட நான் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் பருப்போடையே அரிசி ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறேன். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, அடுத்து நான் கட் பண்ணி வச்சிருந்த 3 வெங்காயம். இது நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உரைப்பெல்லாம் நல்லா நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். எடுத்து நம்ம உருண்டை உருட்டினோம்னா அப்படி நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நான் ஒரு குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு வடை போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பாலாக நல்லா உருட்டி நான் வச்சுக்க போகிறேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம உங்களுக்கு வடை எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பாலாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுக்க போகிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்கு நான் கொஞ்சோண்டு மாவு எடுத்து எண்ணெயில் போட்ட உடனே மேலே வரணும். வந்தால் எண்ணெய் நல்லா கரெக்டாக நமக்கு சூடாகணும்னு அர்த்தம். இப்போ நல்லா மேலே வந்துருச்சு இல்லையா? நம்ம உருட்டி வச்ச பால் ஃபஸ்ட்டு கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு ஒரு பால் எடுத்து உள்ளங்கையில் வச்சு இன்னொரு உள்ளங்கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெயில் போட சென்டரில் போடக்கூடாது, சைடில் இருந்தால் நம்ம போடணும். சென்டரில் போட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக மேலே தெரிச்சிடும். அதனால் சைட்லேருந்து போடுங்க. இந்த மாதிரி நல்லா 2 உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைட்லேருந்து நம்ம வடையை போடணும். ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது. எண்ணெயோட அளவை பார்த்து நம்ம வடையை நம்ம போட்டுக்கலாம். போட்டோடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடையை நம்ம திருப்பி விடணும். நல்லா 2 சைடும் நல்லா பொன்னிறமாக ஆகணும். பொறுமையாக அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய்
அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா உள்ளேலாம் நல்லா வந்து வெந்து வரும். நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா நல்லா 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ நல்லா நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். எனக்கு 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வடையை நான் வந்து எடுக்க போகிறேன். இந்த கலரில் இருக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும் வடை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முருங்கைக்கீரைலாம் போடலாம், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வடை. நமக்கு சூப்பரான வாழைப்பூ வடை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு எண்ணெய் வடிவத்தில் வச்சிடலாம். எண்ணெய் ஃபுல்லாக வந்து கீழே வந்துட்டோம். சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எங்களோட ennaichaddy சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.